ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல நான் பேசக்கூடியது திரு மு.க. அழகிரி அவர்களை பத்தி தான். என்னோட லைஃப்ல யாராவது என்கிட்ட நீ யாரை பார்த்ததுல சந்தோஷமா ஃபீல் பண்ண, யாரை பார்த்ததுல கெத்தா நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரிஞ்ச அப்படின்னு கேட்டா நான் திரு மு.க. அழகிரி அவர்களை தான் சொல்லுவேன். அவரை ஒரு 2 நிமிஷம் தான் சந்திச்சிருப்பேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர்றாரு. என்கிட்ட தோல்ல கை போட்டு என்னப்பா பண்ற, ஏது பண்ற, ரொம்ப ஒரு அக்கறையான எளிமையான விசாரிப்புகள். அவரை பத்தின பிம்பங்கள் எல்லாமே உடஞ்சி போய் இவ்வளவு நல்ல மனுஷனா அப்படின்னு நம்மளை தோண வச்ச ஒரு நிமிஷம்னா நிச்சயமா அந்த கணங்கள். ஏன்னா இந்த தலைமுறைக்கு மு.க. அழகிரியுடைய வீச்சுக்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஒரு சமயத்துல தென் மாவட்டங்களை அவர் கைக்குள்ளதான் வச்சிருந்தாரு. யாரு ஜெயிக்கணும் யாரு ஜெயிக்க கூடாதுங்கிறத முடிவு பண்ணது அவர் தான். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மதுரையை பொறுத்த வரைக்கும் அழகிரியுடைய ஆட்சி தான் கொடி கட்டி பறக்கும். அதுவும் சாரட்டு வண்டியில் அவரோட பர்த்டே அப்போ அவர் வர்றதே பெரிய பெரிய விஷயமா இருக்கும். அத்தனை கிரீடங்கள், அத்தனை இது கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கும். அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, அவரை பற்றின விமர்சனங்கள் நிறைய இருக்கு. அவரை பற்றின வழக்குகள் இன்னமும் நிலுவைகளில் இருக்கு. கரெக்டு தான், உண்மைதான். அதை பற்றின விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது. பட் ஒரு முரசொலி அலுவலகத்துக்காக அதை கவனிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பின ஒருத்தர் ஒரு மாவட்டத்துக்கு ராஜாவாகிறாரு. அங்க இருக்கிற வார்டு பாயிலிருந்து கவுன்சிலர் வரைக்கும் யாரை உருவாக்கணும் யாரை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணியிருந்தாரு. ராஜதந்திரியான கலைஞர் அழகிரிக்கு பயந்துட்டு தான் இருந்தார் அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் நிஜம். அழகிரிய கலைஞர் தன்னுடைய நினைவாற்றல் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுக்கோ அல்லது கனிமொழிக்கோ பெரிய பதவிகள் கொடுக்காததுக்கான முக்கியமான காரணம் அழகிரி அப்படிங்கிற ஒரு முகம்தான். அழகிரிக்கு பதவி கொடுக்கறதும் ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருந்துச்சு. அழகிரியை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு பதவிகளை கொடுக்கறதும் அவருக்கு பயமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அழகிரி யாருக்கும் அடங்காத ஒரு முரட்டுக்காலை. என்ன சொல்றது, ஜல்லிக்கட்ட காலம் மாதிரி தான். வாடிவாசலை திறந்து விட்டா ஜெயிக்கிறது மட்டுமே கொள்கையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிறது இன்னைக்கு காத்து வாக்கில் பேச்சு வாக்கில் ஒரு வார்த்தையாவே மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்கூடா பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தங்க வீட்டு வாசல்ல விடியும் போது 2000 நோட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அதை அவரால் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. தப்புதான் இல்ல சரிதான், எந்த விதமான நியாயங்களுக்கும் அவர் கட்டுப்பட்டதே கிடையாது. அவரோட இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான், வாடிவாசலை திறந்து விட்டோன்னா தன்னோட இலையை நோக்கி ஓடக்கூடிய மாதிரி வெற்றியை மட்டுமே நோக்கி ஓடக்கூடிய ஒரு பந்தய குதிரையாக தான் இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் அவர் பந்தய குதிரை மட்டும்தான், வெற்றி குதிரை மட்டும்தான், கருப்பு குதிரை மட்டும்தான். காலப்போக்கில் அவருடைய பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, தொடர்ச்சியான தோல்விகள் திமுகவுக்கு இருந்தது. அதனால அவர் அப்படியே ஒதுக்கப்பட்டாரு. கலைஞருடைய மரணத்துக்கு அப்புறமா சுத்தமா ஒதுங்கிட்டாரு அப்படிங்கிறதும் நிஜம்தான். இன்னைக்கு தேதிக்கு திமுக கொஞ்சம் திணறிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கண்டிப்பா அழகிரியுடைய உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனா ஏனோ ஒரு காரணம், எந்த வகையிலையாவது நமக்கு போட்டியா வந்துருவாரோ, திரும்பவும் தலையெடுத்துவாரோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவரை தொடர்ந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது திமுகவுக்கு நட்டமா லாபமா அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் தெரிஞ்சிடும். குறிப்பா சுந்தர் சி ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறதுல இருந்து திமுக மதுரையின் கோட்டையா இருக்குமா இல்லையாங்கிறது தெரியும். பட் அழகிரி அப்படிங்கிறவர் உண்மையிலேயே சம்மத்தியான மனுஷங்க. ரவுடிசம் வளர்த்தாரு, கொலை கேஸுகள் இருக்கு, அவர் நினைச்சதை மட்டும்தான் சாதிப்பாரு. அவர் முடிசூடா மன்னனா இருந்தாரு, சர்வாதிகாரியா இருந்தார். வெளியில இருந்து 1000 பேர் பேசலாம், அதுல உண்மையும் கூட இருக்கலாம். எது உண்மைன்னு சொல்றேன்னா, அழகிரியுடைய பையன் தயாநிதி அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் அல்லது அவர் ரிலீஸ் பண்ண படத்துடைய திருட்டு டிவிடி விசிடி கேசட்டுகள் வரவே ரிலீஸ் ஆகவே ஆகாது. மற்ற எல்லா படத்தோட திருட்டு டிவிடிகளும் அடுத்த நாளே வந்துடும், எல்லா கேசட் கடைகள்லையும் கிடைக்கும். பட் பையாவா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், அவர் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாரோ அது எதுவுமே வரவே வராது. அவ்வளவு பயம். யாரும் ஒரு பேச்சு கூட எக்ஸ்ட்ரா பேச மாட்டாங்க, சத்தமா பேச மாட்டாங்க. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பயத்தை அவர் உருவாக்குனாரா அல்லது உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றின மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருந்தாலும், எவ்வளவுதான் மிகைப்படுத்தினாலும் அதற்கு அவர் தகுதியானவரே. ஏன்னா அவர் ஒரு ராஜாங்கத்தையே நடத்தி முடிச்சாரு. இன்னைக்கு வயது முதிர்வு அல்லது மகனுடைய உடல்நிலை, இந்த மாதிரி நிறைய காரணங்களால அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் சிங்கம் அப்படிங்கிறது சிங்கம் தான். அந்த சிங்கத்தை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா திமுகவுக்கு ஒரு வசதியான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத வேற விஷயம். இன்னும் 5 நாள் தான் தேர்தல் பரப்புரையே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே அவங்க கூப்பிடுவாங்களாங்கிறதும் தெரியாது.
பட் ஒரு அழகான வாய்ப்பை திமுக மிஸ் பண்ணிடுச்சு. பட் சிங்கம் அதை பற்றி கவலையே கிடையாது. அதனுடைய குகையில் நிம்மதியாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு அழகிரியை பற்றின அனுபவங்கள் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.